என்ன ஐட்டம் வேணும்? எனக்கு ஜின்னு. எனக்கு பிராண்டி. சாப்பிடு. அண்ணா அது லேடிஸ் ஐட்டம்ண்ணே. நான் பழமா சாப்பிட்டாலே சீத்தாப்பழம் கமராரஞ்சி தான் சாப்பிடுவேன். அப்புறம் இது மட்டும் என்ன, எனக்கு பொம்பளை ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். சரி சரி ஊத்திக்கங்க. என்ன வாசனையே காணா? ஐயா என்ன பழுத்த கிடக்குது? ஐயோ அட பைத்தியக்கார பசங்களா, இதையா குடிச்சீங்க? நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமனை ஜின் பாட்டிலையா விளக்கண்டைய பிராந்தி பாட்டிலையும் ஊற்றி வச்சிருந்தாண்டா. போய் குடிச்சிட்டீங்களோடா. புடுங்க புடுங்கன்னு தமிழ்நாட்டு பேச்ச கேட்டு குடிச்சிட்டே வயித்த கலக்குதே. அண்ணா சீக்கிரம் அவசரம் தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளையே. பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? புடுங்குது, பேதி நிக்க மாட்டேங்குது. பம்பு செட்ல போற மாதிரி போகுது. நிக்கணுமா? இப்போ 2 பேத்துக்குமே நின்னு போயிரும் பாரு. இந்த துணியை நீயாட்டு, இந்த துணியை நீயாட்டு. ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்கு நின்னு போயிரும் பாரு. ஏங்க சிகப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்க? இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இத்துணூண்டு பேதி நிக்காதா? பேதி பேதி நிக்காதா? எனக்கு பேதியே பரவாயில்லப்பா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த துணியை நீங்களே ஆட்டி விட்டுருங்க. என்னடா மறுபடியும் நண்டு காலம் உள்ள போயிட்டான்? நான் ஊமை இல்ல, நான் ஊமை இல்ல. ஏ சுப்புனி என்னாச்சு? கனவு. கனவா? கனவு கனவு என்ன பண்ணுவா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தானே. பொறிகளை ஆசைப்பட்டா 50 பைசா ஒரு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். பொண்ணு வேணும்னு கேட்கறானுங்களே. ஏடா கடவுளையாவது அழகான ஒரு பொண்ணை பாடுறா. அப்படியே அவங்க அண்ணனுக்கு சேர்த்து தூங்கிட்டியாடா? ஆமா. ஆமாவா? என்ன தூங்கிட்டே பேசுறான்? சரி நம்ம பேசிட்டே தூங்குவோம். அண்ணா, பஸ்ல பார்த்த பொண்ணு கண்டிப்பா பக்கத்து ஊர்காரியா தான் இருக்கணும். இந்த திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்து பொண்ணுங்க வந்திருப்பாளுங்க. கூட்டத்துக்குள்ள நல்லா தேடி பார்த்தோம்னா நிச்சயமா என் கதாநாயகியை கண்டுபிடிச்சிடலாம். சுப்பிரமணியா, கொடநாட்டத்துல சுத்தி இருந்தாலும் 4 சுத்து சேர்த்து சுத்தி இருக்கலாம். உன் கூட சுத்துறது வெட்டி சுத்து. அவெல்லாம் வரமாட்டான். அண்ணா வரும்னா, முக்கியமான இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா சொம்போட வருதா இல்லையான்னு பாருங்க. நீ தான் மினுக்கு மினுக்குன்னு சட்டை போட்டு சுத்துற. நம்ம ஊர்ல எவ்வளவுமே ஒரு செட் ஆக மாட்டேங்கிறான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால பாக்குறது இல்ல. நீ காலையில இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தானே சுத்திட்டு இருக்கிற. நமக்கு இத்தனை நாளா பொம்பளை நாளா பிடிக்காம இருந்தது. இந்த பொண்ணை பார்த்துருக்க வந்து ஒரு டைப்பா. என்னப்பா இப்படி மொத்தமா கையை காட்டினா 4 அண்ணன் கீரி புள்ளிக்கு சேவிங் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுல எந்த டிக்கெட்? அது நடு சென்டர்ல மஞ்சள் கலர் பாவாடை பச்சை கலர் ஜாக்கெட் போட்டு வருது, அந்த டிக்கெட் தான். சரிதான். வணக்கம். யோ என்ன நீங்க லவ் பண்றீங்க? என்னமோ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கற மாதிரி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு பொண்ணை காலங்காத்தால பார்த்து குட் நைட் அப்படின்னு ஸ்டைலா சொன்னா வாரம் வந்துட்டு போறா. அது சரி, ஆள் எப்படி இருக்கு? ஆளு சூப்பரா தான் இருக்கா. நல்ல மூக்கு முழியுமா லட்சணமா. நம்ம சாதி ஜனத்திலேயே இப்படி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காதுல்ல? கிடைக்காது. யாருக்கும் கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. உன்னை ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுறேன்.
என்ன இப்ப சொல்லுங்கண்ணே, என் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒசரம், என் கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரு, என் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், என் கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணு, எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணா உள்ள போய் தள்ளி விட்டுருவேன். சரி அதை விடுங்க. இவ்வளவு அம்சமா அடக்கமா சாந்த சுரூபமா அமைதியா ஒரு பொண்ணு யாருக்காச்சும் கிடைக்குமாண்ணே? நம்ம கிட்டாம்பாளையத்து மிராசு சாப்பிய பொண்ணை பேசி முடிக்கலாம்னு புரோக்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பாருங்கடா, கண்ணுக்கு அழகா பொண்ணு பாக்குறது முக்கியம் இல்ல, பாக்குற பொண்ணு பொண்ணும் பொருளோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் புருஷ லட்சணம். மனுஷன் திங்கிற மாதிரியா திங்கிறான்? பிடிச்ச சோத்துல மண்ணை எழுதி அப்புறம் மாதிரி அப்புறம் இவன் எங்க சீரி செலுத்தி பத்தி பேச போறான். அதனால பேராண்டி உன்னதான் நம்பிட்டு இருக்கப்பா. 100 பவுன் நகை, 5 கிலோ வெள்ளி, 10 ஏக்கரா நிலம், இதுல எது இம்மி அளவு குறைஞ்சாலும் ஒத்துக்கவே கூடாது. பட்டு வந்துட மாட்டான். 100 பவுன் தங்கம், 5 கிலோ வெள்ளி, 10 ஏக்கரா நிலம், அது இல்லாம கல்யாணமா கேடையா ரப்சே? அவனே ஏனுங்க, வளைவாத்துக்காரங்க நம்ம ஊர் மிராசாரோட பொண்ணு கேட்டு வராங்களாமா, நான் பூவை கொடுத்துட்டு வந்துடுறேன். வளைவத்துக்காரங்க நம்ம ஊர்ல பொண்ணு கேட்டாங்களா? நான் நம்பவே முடியலையே. நான் பொய்யா சொல்றேன், வாரான்னு சொல்றேன்ல. இந்தா நீ கொண்டு போய் கடையை திறந்து போய் அங்க போற வரவன சைட் அடிச்சுக்கார மூஞ்ச பாரு மூஞ்ச. ஓடி வளைய வளையத்துக்காரனுங்க வெட்டு குத்து நடத்திட்டானுங்க, இப்ப சம்பந்தம் கலக்குறானுங்களா? காலில் ஒன்று நமஸ்காரம் பண்ணிக்கணும். காலில் ஒண்ணு விழுந்து கும்பிட வேணாம், கையில வணக்கம் சொல் போர். யாருப்பா அது? மரியாதை ரொம்ப தெரிஞ்சு பையனா இருக்கிறானே. அது நம்ம அக்கா பையனுங்க, பொண்ணுக்கு முறமாமன். பையன் என்ன பண்றான்? அது வந்து சாராயம் கீரையும் வித்த சொல்லுங்கப்பா, நாங்க ஒன்னும் கூச்சப்பட மாட்டோம். இதுக்கு தான் அப்பவே சொன்னீங்க வரமாட்டேன்னு, கேட்டீங்களா? உட்கார படுவா. அவன் விவசாயம் தான் பண்றானுங்க. அது சரி, அதுக்கே எந்த எழுப்பு இருக்கிறீங்க? ஏன்பா பொண்ணு பக்கத்தால் நிக்கிறது யாரு? பொண்ணோட அக்காவா? யார் யார் விவரம் தாளக்கிறேன்? ஏன் சம்சாருங்க சம்பந்தி கண்ணாடி விலைக்கு தான் வாங்கினீங்களா? இந்த செருப்பு திருநது, கண்ணாடி விலை கொடுத்து வாங்கினது. வாய மூடிட்டு மானம் போது. ஊர்ல இருந்து வரும்போது பேசுறதுக்காக கூட்டிட்டு வாங்கடா. இங்க வந்த உடனே எதையும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. சரி, நீ நான் பேசல, நானாச்சும் முறுக்காச்சு. எல்லாம் சரிதான், பொண்ணு வாயே திறக்க மாட்டேங்குது, என்ன ஊமையா? இந்தம்மா எல்லாரும் ஒன்றும் ஓமையை நினைக்கிறாங்க. கிட்டா வரதுக்காரங்க வாயை திறக்க வரைக்கும் தான் ஓமை. வாயை திறந்தா சொல் சுத்தமா சுதி சுத்தமா வந்து ஒழுங்குன்னு காட்டு. காட்டுவீல்ல? அவ ஏன் பொண்ணு அதெல்லாம் நல்லாவே காட்டுவான். இந்தா கிட்ட உட்காந்து கெடுத்து வைக்காத, தள்ளி உட்காரு. நீ பாருமா. மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணாம இளையவளுக்கு எப்படி பண்றதுன்னு மாமன் கரெக்ட் பையன் இழுத்தடிச்சிட்டு இருந்தான். இப்ப அந்த மூதேவிக்கு ஒரு வழியா செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ரூட் கிளியர், ஜாலியா தண்ணி அடிக்க வேண்டியதானே? அடா வீலடா, இவன் எப்ப புருஷன் வீட்டுக்கு போறது, நான் எப்ப இளையவளை கட்டிக்கிறது? டேய் 3 சூடி நான் போடுறா. என்னடா எழுதுற? ஏண்டா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. சொந்த பந்தம் விட்டு போகாம எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். காரியத்தை பார்க்காம 2 இழந்த அறியோடு எங்கடா போனீங்க? அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டுமே, மாரியம்மன் கோயில் திருவிழா போய் சாமி கும்பிட்டு வரேன். நீயா? பேஸ்டி அவரு பண்டார் கோயிலுக்கு போனாங்கறியா? பழமெல்லாம் அங்க சூற விடுவாங்களா? வேஸ்டியில் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கலாமல்றா. ஏப்பா இங்க திங்கிற பழம் பத்தாதாக்கு? பொறுத்துனா தானே பொருளைனாலும் நல்லா இருக்கும். திங்கிற சரியே இருக்கா? நீயாவது காரியத்தை பார்க்கலாம்ல. என்ன காரியத்தை? இப்ப நான் என்ன காரியத்தை பார்க்க போறேன்? நானும் மலர் தாலி கட்ட போறேன். கல்யாணம் வேற வேண்டு கேண்டி பிடிச்சானே எங்க அண்ணன். அவன் எங்க? திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிருக்கிறான். தேவராஜ், இந்த தடவை நீ மாட்டிக்கிட்டயா? இந்த பணம் காடை திருப்பியா? அடப்பாவி 3 கிங் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கணேசா, விடிஞ்சா கல்யாணங்கிற சொந்தக்காரச்சியை கட்டிக்கிட்டு சகலையாக போற
கரண்ட் வேற இல்ல, இந்த நேரத்துல இப்படி ஒரு விளையாட்டு தேவையா? வீட்டுக்கு போ. ஓ இன்னொருத்தர் போடியா, இந்த வீட்டு டாக்குமெண்ட் கழிச்சு போடியா. என்ன லைட் எரியுது? எப்ப லைட் போச்சு? லைட் இல்லாம இருந்தாலாவது ஆளாது இருப்பீங்கன்னு பார்த்தேன். அப்படி ஒரு ஆட்டமா அசத்துறீங்களே. அட டாக்குமெண்ட்ஸ் சும்மா சொல்லக்கூடாதியா, மானச. அண்ணா பாத்துனே, அண்ணா விட்டாதுண்ணே. பாருண்ணே மோதிரத்தை யார் எடுக்கிறாங்கிறத போட்டு அதை விட்டு போட்டு உள்ள கைவிட்டு நோண்டிட்டு இருக்காரு.